திருவண்ணாமலையில் நேற்று பெய்த கனமழையின் போது அண்ணாமலையார் மலையின் மீது மண் சரிவு ஏற்பட்டு மலையிலிருந்து உருண்டு வந்த சுமார் 40 டன் எடை கொண்ட பாறை குடியிருப்பு பகுதியில் இருந்த 2 வீடுகளின் மீது மோதி விழுந்தது. இந்த சத்தம் கேட்டவுடன் அக்கம்பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினர். பாறை விழுந்த வீட்டில் இருந்த 7 பேரை காணவில்லை என்றும் அவர்கள் மண்ணில் சிக்கி இருக்கலாம் என்ற தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு கூடுதல் காவல்துறை இயக்குனர் டேவிட்சன் தேவாசீர்வாதம், மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை ஆய்வாளர் அருண்குமார் சைகான் தலைமையிலான 30 பேர் கொண்ட மீட்பு படையினர் அண்ணாமலையார் மலையில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் மழை மற்றும் இருள் சூழ்ந்த காரணத்தினால் மீட்பு பணிகளை தொடங்குவது குறித்து மோப்ப நாய்களை வரவைத்து நேற்று நள்ளிரவு வரை ஆலோசித்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாறையானது மண்ணரிப்பு ஏற்பட்டு உருண்டு வந்த காரணத்தினால் அங்கிருந்த ஒரு வீடானது முற்றிலுமாக மணலால் மூடப்பட்டிருக்கின்றது. அந்த வீட்டின் மீதே நானும் எஸ்பி அவர்களும், டிஆர்ஓ அவர்களும், ஃபயர் சர்வீஸ் டிஓ அவர்களும் அனைவரும் நின்று பார்த்திருந்தோம். அந்த பகுதியில் மேற்கில் இருக்கின்ற ஒரு பாறையானது எந்த நேரத்திலும் உருண்டு வரலாம் என்கின்ற அபாயகரமான சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கின்றது. மழை தற்போது இல்லை. இருந்த போதிலும் மேலே பெய்த மழையின் காரணமாக மண்ணரிப்பு மீண்டும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இந்த பகுதியில் வசிக்கின்ற நபர்கள் தெரிவிக்கின்றார்கள், அந்த வீட்டில் 2 ஆண் பெண் நபர்கள் இருந்ததாகவும் குழந்தைகள் 5 நபர்கள் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது அவர்கள் அதற்கு கீழ்தான் இருக்கிறார்களா அல்லது வெளியே எங்கேயும் சென்றிருக்கலாக என்பது தெரியவில்லை. தொடர்ந்து இதற்கு நாம் அந்த பகுதியை தோண்டி பார்க்கின்ற பொழுதுதான் அதில் என்ன நடந்திருக்கிறது, என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் உறுதியாக சொல்ல இயலும். இப்போது அதற்கான நடவடிக்கைகள் நாம் மேற்கொண்டு வருகின்றோம். நாம் இந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 to 80 நபர்கள் எவாக்குவேட் பண்ணியிருக்கோம். வீட்டு மேல மணல் தான் மூடி இருக்குது, மணல் சுத்தமா மூடி இருக்குது. போகின்ற பாதைகள் எல்லாம் மணல், அந்த நடந்து போகின்ற பாதை என்று அவர்கள் சொல்லுகின்ற அத்தனை பாதைகளுமே மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த மணலும் கல்லும் அந்த மேற்பகுதியில் வீட்டில் இருக்கின்ற அந்த ஷீட்டுகளுமாகவே இருக்கின்றது. மிக விரைவாக அந்த மண்ணரிப்பு ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். உடனடியாக இங்கிருந்த நபர்கள், அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள், பக்கத்தில் இருக்கின்ற நபர்களையும் அவர்கள் வெளியேற்றிருக்கின்றார்கள். எத்தனை வீடுகள் பாதிப்பு ஏற்பட்டது? பாதிப்பு ஏற்பட்ட வீடுகளை பொறுத்தவரை 3 வீடுகள் ஏற்பட்டதாக தெரிய வருகின்றது. மற்ற வீடுகள் யாரும் இல்லை. பகுதி சேதாரம் அடைந்த வீடுகளும் இருக்கின்றன. ஆனால் அந்த சொல்லப்படுகின்ற வீட்டில் இருந்த நபர்கள் இருந்ததாகவும் அதில் மண்ணரிப்பு ஏற்பட்டு முற்றிலுமாக மணல் மூடியிருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். வருகின்ற பாதையை பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட அதிக அளவிற்கு மண்ணரிப்பு ஏற்பட்டு தெரிய வருகின்றது.